நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் விஜய் மியூசிக் அவார்ட்ஸ் பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். இந்த நிகழ்வில் அடுத்த அவார்டு ஒரு ஸ்பெஷலான அவார்டு. இந்த அவார்டை பற்றி நாங்கள் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. அதுக்காக ஒரு ஸ்பெஷலான பர்சனை இந்த மேடைக்கு கூப்பிட போகிறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரமேஷ் அரவிந்த். எல்லாருக்கும் வணக்கம். மியூசிக் ஃபேன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சில பேர் சொல்கிறாங்க பெஸ்ட் மியூசிக் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக், சில பேருக்கு பெஸ்ட் மியூசிக் ஹிந்துஸ்தானி மியூசிக், சில பேருக்கு பெஸ்ட் மியூசிக்னா நம்ம டப்பாங்குத்து தாம்மா. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெஸ்ட் மியூசிக். ரசிகர்களுக்கு வேற வேற பெஸ்ட் மியூசிக். பட் கலைஞர்களுக்கு, எல்லா கலைஞர்களுக்குமே ஒன்று தான் பெஸ்ட் மியூசிக். அது உங்கள் கைத்தட்டல். உங்கள் கைத்தட்டலை விட ஒரு பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் மெலடி, பெஸ்ட் சவுண்ட் எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. யுவர் அப்ளாஸ் இஸ் த அல்டிமேட் மியூசிக் ஃபார் அ இயர்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கைத்தட்ட ரெடி ஆடுங்க. ஒரு ஸ்பெஷல் நபர் வரப்போகிறாரு. ஆமாம், கூரை பிச்சுட்டு போயிடணும். அவரை பற்றி ஒரு சின்ன க்ளூ சொல்லணும்னா, தமிழ இயல் இசை நாடகம் அப்படின்னு முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முப்பாலையுமே கரைச்சு குடிச்சு அப்படின்னு ஏப்பம் விட்டவர். இசையில் ஒரு பக்கம் ஃபோக் மியூசிக், ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், ஒரு பக்கம் ஜாஸ், அப்படி எல்லா மாதிரி பாட்டையும் நடித்து பாடினவர். ஒரு மியூசிக்கல் க்ளூ கொடுக்கட்டுமா? என்னடி மீனாட்சி தென்பாண்டி சீமையிலே ராஜா கைய வச்சா. எஸ், அதை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, புதுமை, அஃப்கோர்ஸ் இன்னோவேஷன் அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். நான் இப்போ இந்த கதை திரைக்கதையில் இன்ட்ரெஸ்ட் அவர்கிட்ட நான் எழுத கற்றுக்கணும்னு அவர்கிட்ட போனேன். ஒரு புது பேனா, ஒரு ஃபுல் பாட்டில் ஆஃப் இங்க் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டு போயாச்சு. அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போதுங்க ஒரு 2 வாரத்திலே தெரிஞ்சு போச்சுங்க, நல்லா எழுதுறதுக்கு பேனாவில் இங்கெல்லாம் போறவே போறாதுங்க, வேர்வையை ரொப்பினா மட்டும்தான் நல்லா எழுத முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அதுவும் வேர்வைனா பாட்டிலாக வேர்வைங்க. ஹி ஒர்க் so hard. கண்டிப்பாக சொல்கிறேன், அறிவு, திறமை, உழைப்பு எல்லாத்தோட ஒரு நடமாடும் உதாரணம் திரு கமல்ஹாசன் அவர்கள். அவரை பற்றி ஒரு ஏவி உங்களுக்காக. தமிழை பற்றி தெரிந்து கொள்ள இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகணாதி கிரகணங்கட்கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம். அகவை 5 அகரத்தை தேடிக்கொண்டிருக்கும் தமிழகராதி. நாம் செய்த வினையெல்லாம் முன் செய்ததென்றது விதியொன்று செய்வித்ததாம். அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம். தமிழன் என்கிற திமிரு, கலைஞன் என்கிற தன்னடக்கம், கவிஞன் என்கிற தனித்துவம். தையடா ஊசியிர் தையன தந்தபின் தக்கதை தையாதிரு, உய்திடும் மெய்வழி உதாசீனித்தபின் நைவதே நன்றனின் நை. கவிதை காகிதங்களின் காற்றை சுவாசிக்கும் திரையுலக கவிஞன் இந்த இளைஞன். பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன். நான் தம்பி கமல்ஹாசனை கலைஞானி என்று அழைத்தேன். அவர் கலைஞானி மட்டுமல்ல, கவிஞானி என்பதையும் தனது கவிதைகள் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த ஆண்டின் தலை சிறந்த பாடலாசிரியர் மன்மதன் அம்பு படத்திற்காக கவிதை கம் பாடல் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு.
இதுக்கும் எனக்கு நிறைய நல்ல வாத்தியார்கள் இருக்காங்க. சிவாஜி சார், கலைஞர், கண்ணதாசன் அவர்கள் ஆரம்பித்து இது ரொம்ப எளிமை, இதெல்லாம் யார் வேணால் எழுதலாங்கிற அளவுக்கு கூட இருந்து பார்க்குறவங்கள நம்ப வச்ச வாலி சார், வைரமுத்து போன்றவர்களுடன் கற்றுக்கொண்டது. எழுதணும்னு எனக்கு தைரியம் கொடுத்ததே இவங்க தான். முக்கியமாக என்னுடைய நண்பர் ஆர்சி சக்தி அவர்கள். நன்றி. சண்முக அண்ணாச்சி அவர்களுக்கு தமிழ்லேயே பேசணும், தமிழை விட்டுறாதேன்னு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். இது அவருக்கும் சேர்த்து இதில் உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டீஸ்பூனாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அத்தனை பேருக்கும் நன்றி. இதற்கு அருகதை எனக்கு இருக்காங்கிறதெல்லாம் நான் கணக்கே பார்க்கல. இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்களுடைய பாராட்டு கிடைத்ததாக நினைத்து கொண்டு விடைபெறுகிறேன். கைத்தட்டி அனுப்புறதை பார்த்தா மறுபடியும் எழுத மாட்டேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. எழுதுவேன். Thank you, sir. Thanks a lot.